வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. இது ஜஸ்ட் ஃபார் ஒரு அவேர்னஸ். அதாவது இன்னும் ஒரு 5 ஆண்டு காலங்களில் கிரிப்டோ கரன்சியில் இன்னொரு மிகப்பெரிய ஸ்கேம் நடைபெற போகுது. அதை பற்றின ஒரு அலர்ட்ஸ் உங்களுக்காக, நீங்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கிறேன். அதாவது இனி வரக்கூடிய ஒரு 5 ஆண்டு காலங்களில் ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் நடைபெற போகும். அந்த ஸ்கேமோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பெல்டெக்ஸ் ஸ்கேம். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பெல்டெக்ஸ் ஸ்கேம். இது வந்து ஒரு விதமான கிரிப்டோ கரன்சிங்கிற பேர்ல தான் இந்த ஸ்கேம் வந்து அரங்கேற்றம் பண்ண போறாங்க. கிரிப்டோ கரன்சியோட வரலாறு எடுத்துட்டீங்கன்னா, அது ஒரு நல்ல ஒரு பிளாக் செயின் கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கான்செப்ட், ஒரு நல்ல டெக்னாலஜி. ஆனா அதை வந்து இப்போ கரன்சி, கிரிப்டோ கரன்சிங்கிற பேர்ல நிறைய ஸ்கேம் பண்றதுக்கு இந்த டெக்னாலஜியை வந்து பயன்படுத்துறாங்க. அதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஆரம்பத்தில் பிட்காயின்ங்கிற ஒரு காயின் வருது. அதோட மேக்சிமம் சப்ளை, டோட்டல் சப்ளை 21 மில்லியன் தான் வரும். அப்படி வரும்போது அதுக்கு ஒரு டிமாண்ட் வந்துச்சு. அதுல ஒரு இதா இருந்துச்சு, ஒரு சிஸ்டம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த டெக்னாலஜி வந்து பூம் ஆக ஆக ஸ்கேம்ஸோட எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அப்போ ஈத்தீரியம் சொல்லிட்டு ஒருத்தங்க வராங்க, டோக்கன் கான்செப்ட்ல ஒரு விஷயம் வருது. அந்த டோக்கன் கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா எங்களால வந்து எவ்வளவு சப்ளை வேணாலும் கொடுக்க முடியுங்கிற ஒரு விஷயம் வருது. அப்போ அந்த பிட்காயினோடைய அந்த டோட்டல் சப்ளை அது மொத்தமா உடையுது. ஸோ பிட்காயின் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு மேல காயின்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகாது. இங்க வந்து இத்தீரியத்துல என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு மேல எவ்வளவு காயின்ஸ் வேணாலும் ஜென்ரேட் ஆகும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப அது மொத்தமா உடைஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நீங்க ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல போடுறீங்க, ஒரு பேங்க்ல இன்வெஸ்ட் பண்றீங்க, கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க. ஸோ அங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கலா நீங்க ஒரு பொருள் வாங்குறீங்க. இப்போ கோல்டுனா ஒரு மெட்டல்ல நீங்க விலை கொடுத்து வாங்குறீங்க, உங்களால வந்து ஃபீல் பண்ண முடியும். பேங்கை பொறுத்த மட்டும் காசு டெபாசிட் பண்றீங்க, அந்த காசுக்கு அவங்க ஒரு எஃப்டில போட்டீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் தராங்க. அதுக்கு வந்து ஒரு சேஃப்டி இருக்கு. ஏன்னா அதை வந்து ரெகுலேட் பண்றது ஆர்பிஐ. ஸோ அதுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்குறாங்க. இன்கேஸ் வந்து பேங்க் திவாலானா கூட ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு இன்சூர் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த காசு உங்களுக்கு ரெக்கவரி ஆகி கிடைச்சிடும், ஒரு பாதுகாப்பு இருக்கு. அதை வந்து நிர்வகிக்க ஒரு ரெகுலேட்டரி ஒரு போர்டு இருக்காங்க தனியா. ஸோ ஏதாவது ப்ராப்ளம்னா அவங்க ஏன்னு கேட்பாங்க. ஆனா இங்க அந்த மாதிரி கிடையாது. பீர் டு பீர்னால அந்த மாதிரி ஒரு போர்டு வந்து கிடையாதனால நமக்கு வந்து பாதுகாப்பு கிடையாது. ஒரு காமன் மேன் நீங்க யோசிச்சு பாருங்க, ஏதாவது ஒரு கிரிப்டோ கரன்சில நீங்க இன்வெஸ்ட் பண்ண போகணும்னா எப்படி வந்து காசை உள்ளாடி கொண்டு போவீங்க? யோசிச்சு பாருங்க, நல்ல தெளிவா அமைதியா பொறுமையா இருந்து யோசிச்சு பாருங்க. ஒரு பேங்க் மூலியமா தான் அந்த காசை வந்து அங்க எடுத்துட்டு போக முடியும். பேங்க் இல்லாமல் உங்களால கிரிப்டோ கரன்சியை வந்துட்டு எடுத்துட்டு போக முடியுமா? யோசிச்சு பாருங்க. அதாவது இப்போ ஒரு கிரிப்டோ கரன்சியை அங்க வாங்க போறீங்கன்னா பேங்க்ல இருந்தா அமௌண்ட் போகுது. அதுக்கப்புறம் அங்க இருந்து வித்துட்டு அதை நீங்க வித்ட்ராவல் பண்றதுக்கும் பேங்கிங் சிஸ்டம் கண்டிப்பா தேவைப்படுது. இவங்க கிட்ட கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, பேங்க்ல நம்ம வைக்கிற காசு வந்து சேஃப் கிடையாது, அதுக்கு நம்ம ஒரு சர்வீஸ் வந்து ஃபீ வந்து பே பண்ற மாதிரி இருக்கு. அப்ப எதுக்கு நமக்கு வந்து பேங்க், அதை பைபாஸ் பண்ணி போகலாமேன்னு சொல்லிட்டு ஒரு கதை விடுவாங்க. ஆனால் நீங்க இன்னைக்கு வரை யோசிச்சு பாருங்க, பேங்கோட உதவி இல்லாமல் நீங்க அந்த காசை வந்து கிரிப்டோ கரன்சி வாலெட்ல அமௌண்ட்டை லோட் பண்ண முடியுதான்னு யோசிச்சு பாருங்க. இதுதான் ஃபேக்ட். இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். இதுக்கப்புறம் அந்த கிரிப்டோ கரன்சில என்ன இருக்கு? 0 and 1 தான் இருக்கு. 0 and 1ங்கிற ஒரு வேல்யூ மட்டும் தான் அதுல இருக்கு. 01 01 01 அது ஒரு இதா வரும், பைனரியில வரும் 01 01 01ங்கிற. நண்பா, ஸ்கிரிப்ட் எதுவும் கிடையாது. தெளிவா கொஞ்சம் எல்லாருக்குமே எளிமையா புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றேன். பெல்டெக்ஸ் ஸ்கேமை எப்படி எக்ஸிக்யூட் பண்றாங்கிறத சொல்லித்தரேன். அதாவது உங்ககிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, பிட்காயினோடைய ரேட்டு பாருங்க, ஒரு காலகட்டத்தில் அதோட விலை வந்து $2 இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க, கதை விடுவாங்க. இன்னைக்கு ஒரு பிட்காயினோடைய பிரைஸ் எவ்வளோங்கிறத அவங்க கம்பேரிசன் மாதிரி உங்களுக்கு சொல்லி தந்திருப்பாங்க. அப்போ நாங்க இப்போ காயினா வாரோம், ஃபியூச்சர்ல இதோட விலை வந்து அகல டாப் லெவலுக்கு வந்து போயிரும். அதாவது கண்டிப்பா பாதாளத்துக்கு போகாது, மேல 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 போய் இதோட வேல்யூ வந்து பிட்காயின் மாதிரி வேல்யூ வந்து ஏறிடும். நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணி போட்டீங்கன்னா சம்பாதிக்கவே வேண்டாம், வீட்டுல சும்மா இருந்தா போதும்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லிடுவாங்க. இதான் ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பார்த்து, அந்த மாயைகளை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுவீங்கன்னு வச்சுப்போம். அவங்க அந்த பிளான்ல ஸ்கேம் பண்றதுக்கு முன்னாடி தெளிவா இருக்கிறாங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்க இதை படிக்கணும்னா 10,000 காயின்ஸ் நீங்க வாங்கணும். 10,000 காயின்ஸ் நீங்க வாங்கும்போது, அதாவது இன்னைக்கு அந்த காயினுக்கு என்ன விலையோ அந்த ரூபாய், அதாவது ரூபாய் மதிப்பில் நீங்க கொடுக்கணும். இன்னைக்கு ஒரு காயினோட விலை வந்துட்டு ₹6.50 காசு ஏதோ இருக்கு.
அப்போ 10,000 காயின் வந்து 65,000 ரூபாய். அப்போ எக்ஸ்சேஞ்ச் காஸ்ட் எல்லாம் சேர்த்து ஒரு 70,000 ரூபாய் வருதுன்னு வச்சுப்போம். 70,000 ரூபாய் நீங்க அதுல படிக்கிறதுக்கு 70,000 ரூபாய் செலவு பண்ண போறீங்கன்னு வச்சுப்போம். அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க இன்னைக்கு 10,000 காயின்ஸ் நீங்க வாங்கிட்டீங்க, ஆனால் 5 வருஷத்துல ஒரு லாக்கிங் பீரியட் இருக்கும், புதிய புதிய கம்பி கட்டுற கதையெல்லாம் அதுல வரும். அந்த 5 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்துட்டு நீங்க 10,000 காயின் போட்டுறீங்க, உங்களுக்கு 50,000 காயின் தரோம், 1,00,000 காயின் தரோம், 2,00,000 காயின் தரோம், 4,00,000 காயின், இப்படி எல்லாம் கம்பி சுத்துவாங்க. அப்போ நீங்க 5 வருஷத்துக்கு அப்புறமாட்டு அவங்க சொன்ன மாதிரியே 5,00,000 காயின் தந்துருவாங்க. 5,00,000 காயின் சரி, அவங்க சொன்ன காயின்ஸ் வந்து உங்களுக்கு தந்துருவாங்க. ஆனால் அன்னைக்கு அந்த காயினோட மதிப்பு இன்னைக்கு 6 ரூபாய் 50 காசுன்னு இருக்குன்னு வச்சுப்போமே. டெக்னாலஜில ப்ராப்ளம் ஆயிடுச்சு, யாரும் டிமாண்ட் அண்ட் சப்ளை வந்து குறைஞ்சு போயிடுச்சு. இந்த காயினோட விலை வந்துட்டு இன்னைக்கு 6 ரூபாய் 50 காசு வாங்கியிருக்கீங்க, 5 வருஷத்துக்கு தாண்டி ஒரு காயினோட விலை 25 காசு, 10 காசு, 1 ரூபாய் அப்படின்னு ஆகும்போது உங்களுக்கு எவ்வளவு நஷ்டங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க. அவங்க ஏமாத்துறதுக்கு தெளிவா சார்ட் போட்டு ரோட் மேப் எல்லாம் போட்டு தெளிவா இருக்கிறாங்க. நீங்க காயின்ஸா வாங்குங்க, நாங்க உங்களுக்கு காயின்ஸா தான் தருவோம். நீங்க ஒன்னும் இல்லாத மதிப்பு இல்லாத ஒரு 0 and 1க்கு ஒரு மதிப்பை கொடுத்து வாங்குறீங்க. அந்த 0 and 1 தான் உங்களுக்கு திரும்ப தராங்க, மதிப்பு இல்லாமல் தராங்க. இதுதான் இங்க நடக்குது. சோ இதுல வந்து யார் யார் சம்பாதிப்பாங்க, இந்த பெல்டெக்ஸ் மூலியமா நிறைய காசு சம்பாதிக்கலாம். அது எப்படி சம்பாதிப்பாங்க அதையும் நான் இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி எளிமையா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது இப்போ நீங்க ஜாயின் பண்றீங்க, 70,000 ரூபாய் கட்டி ஜாயின் பண்றீங்க, 10,000 காயின்ஸ் வந்து வாங்குறீங்கன்னு வச்சுப்போம். அவங்க உங்ககிட்ட சொல்லுவாங்க. சோ இதுல இன்னொரு ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நீங்க உங்களுக்கு தெரிஞ்சு உங்க நண்பர்கள் யாராவது ரெஃபர் பண்ணீங்கன்னா 10%, 15%, 20% காயின்ஸ் உடனே நீங்க வந்து அதை காசா மாத்தி எடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி தந்துருவோம் சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க சேஃப்டிக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 5 நண்பரை ரெஃபர் பண்ணுவாங்க. நண்பா, நான் வந்து பெல்டெக்ஸ் காயின் வந்து யூஸ் பண்றேன், எனக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன் தருது, நீங்க சேர்ந்தீங்கன்னா நல்ல காசு சம்பாதிக்கலாம் சொல்லிட்டு உங்க அந்த நண்பர்கள்லாம் இன்னொரு 5 பேரை சேர்த்து விடுவாங்கன்னு வச்சுப்போம். 5 பேர்கிட்ட இருந்து ஒரு 20% சொல்லிட்டு இவங்க போட்ட காசு இவங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடும். அந்த பர்சன்டேஜ் உடனே வித்துட்டு வெளியே வந்துருவாங்க. ஏன்னா அதுல லாக்கிங் சிஸ்டம் கிடையாது. அந்த 20% 10% லாக்கிங் சிஸ்டம் கிடையாது. அவங்க வித்துட்டு அந்த சேஃப்டி ஸ்டேஜ்ல வந்து அவங்க போயிருவாங்க. அதுக்கப்புறம் இந்த நண்பர் ஒரு 5 நண்பரை ரெஃபர் பண்ணிருக்காங்க. அந்த 5 நண்பர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆளாளுக்கு 5 வச்சு பார்க்கும்போது அந்த நெட்வொர்க் வந்து பெருசா போயிட்டே இருக்கும். அந்த நெட்வொர்க் பெரிய ஆலமரம் மாதிரி போயிட்டே இருக்கும். ஒரு லிமிட்டுக்கு மேல அந்த நெட்வொர்க் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகாது. காசு போடுறதுக்கு யாரும் வர மாட்டாங்க, முன் வர மாட்டாங்க. அப்போ இந்த கோலுமால் நடக்கக்கூடிய சிஸ்டம், எம்எல்எம் மாதிரியான சிஸ்டம் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அந்த மாதிரி சிஸ்டத்துல அந்த மாதிரி ஒரு அந்த ஒரு நிலைமை வரும்போது இழுத்து மூடிட்டு போயிடுவாங்க. அப்போ இருக்காது. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, காயினோட விலையை வந்துட்டு உடச்சு விட்டுருவாங்க. இன்னைக்கு 6 ரூபாய் 50 காசு கொடுத்து வாங்குறீங்கன்னா அதை 25 காசு, 10 காசு, ஒரு காயினோட விலை 10 காசு, 1 ரூபாய், இந்த மாதிரி காயினோட விலையை உடச்சு விட்டுருவாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் ஸ்கேம் பண்றவங்களுக்கு ப்ராஃபிட் தான். அப்போ நமக்கு என்ன நடக்கும்னா, நம்ம நண்பர்கள் வந்து அதில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க, அவங்க காசு இலக்க நேரலாம். அந்த மிடில் மேன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெட்வொர்க்ல டாப் லெவலில் இருக்கிறவங்க நல்ல சம்பாதிச்சுட்டே இருப்பாங்க. ஆனால் அதில் எண்ட் பாயிண்ட்ல இருக்கிறவங்க பெருசா இழப்பாங்க. அதில் வந்து இந்திய பொருளாதாரமும் கொஞ்சம் அடி வாங்கும். தென் இவங்க சொல்லக்கூடிய இன்னொரு கட்டுக்கதைகள் வந்து பார்த்துடலாம். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வாட்ஸ்அப் மாதிரி ஒரு மெசேஜிங் பிளாட்ஃபார்ம் வந்து கொண்டு வரோம், பி சாட்ங்கிற பேர்ல வந்து கொண்டு வரோம் சொல்றாங்க. அதாவது வாட்ஸ்அப்ல நீங்க வந்து ஒரு உங்க நண்பருக்கு மெசேஜ் அனுப்புறீங்கன்னு வச்சுப்போம். அவங்களுக்கு தெரியும் நீங்க யாருங்கிறது. ஸோ இன்கேஸ் வந்து இப்போ ஒரு உமன்ஸ் கிட்ட யாராவது ஒரு தவறுதலா மெசேஜ் வந்து பண்ணா கூட அந்த நம்பர், அந்த வாட்ஸ்அப் நம்பர் எந்த நம்பருங்கிறத ட்ராக் பண்ணி அவங்க மேல நடவடிக்கை எடுக்கலாம். இதை வரையறைக்குள்ளாடி கொண்டு வரும்போது அது ஈஸியா பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதுவே வந்து பாத்தீங்கன்னா பிரைவசியை நாங்க பாதுகாக்கிறோம் சொல்லிட்டு அனுப்புறவங்களுக்கு யார் அனுப்புறான்னு தெரியாது, ரிசீவ் பண்றவங்களுக்கு யார் மெசேஜ் அனுப்புனாங்கிற தெரியாது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இங்கேயும் இன்ஃபர்மேஷன் தெரியாது, அங்கேயும் இன்ஃபர்மேஷன் தெரியாதுன்னு அப்படி பார்க்கும்போது அந்த பீர் டு பீர் சிஸ்டத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் நிறைய இருக்கு. ஸோ அப்போ இதை வந்து நடைமுறைக்கு கொண்டு வர முடியுமா பார்த்தீங்கன்னா, இவங்க சொல்ற மாதிரி பி சாட்டை வந்து நடைமுறைக்கு வந்து கொண்டு வர முடியாது. ஸோ அப்போவே அது ஒரு ஸ்கேமுங்கிறது நமக்கு தெளிவாக தெரிய வருது. அதுக்கு அப்புறம் இன்னொரு ப்ராடக்ட் சொல்றாங்க, விபிஎன்ங்கிற ப்ராடக்ட், விபிஎன் கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி விபிஎன் எத்தனையோ விபிஎன்ஸ் வந்து இருக்கு. ஸோ இது மூலியமா பண்றது
லாஜிக்கா யோசிச்சு பாருங்க, ரொம்ப ஆழமா டெக்னாலஜி வைஸ் வந்து ரொம்ப லாஜிக்கா யோசிச்சு பாருங்க. இது வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து கிடையாது. அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்லைன் கரன்சியை வந்து நாங்க ஆஃப்லைன், அதாவது இன்டர்நெட் இல்லாமல் நீங்க வந்து காயின்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை ஒரு கட்டுக்கதையை வந்து கொண்டு வராங்க. இப்போ ஆஃப்லைன் கரன்சினா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்தியாவில் வந்து யாருக்கு அதிகாரம் இருக்குன்னா கரன்சி அச்சடிக்கக்கூடிய அதிகாரம், அதாவது பிசிக்கல் ஃபார்மேட்ல ஆஃப்லைன் கரன்சி அச்சடிக்கக்கூடிய அதிகாரம் RBIக்கு தான் இருக்கு. அவங்க தான் ரூபாய் நோட்டுகளை வந்து அச்சடிப்பாங்க. அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. ஸோ நான் ஆஃப்லைன் கரன்சியா வந்து இதை கொண்டு வர போறேன்னா இவங்க பேங்கா? அப்போ ஒரு கேள்வி நமக்கு வந்து வருது, இது பேங்கும் கிடையாது. அப்ப எப்படி ஆஃப்லைன் கரன்சி சாத்தியம் ஆகும்? இவங்க சொல்றாங்க இன்டர்நெட் மூலியமா நாங்க வந்து பீர் டு பீர் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றேன். அப்ப ஆஃப்லைன் வரும்போது இன்டர்நெட் இல்லாம ஒர்க் ஆகாதே. அப்ப இவங்க எப்படியெல்லாம் கதை வந்து சொல்றாங்கிறத பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கதை வந்து எப்படி சொல்றாங்கன்னா, பிட்காயினை விடவும் பெரிய காயின்ஸ் இவங்க வளரக்கூடிய காயின்ஸ் சொல்லிட்டு ஒரு கட்டுக்கடையை வந்து MLM ஸ்கீம்ல என்னென்ன பண்றாங்களோ அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, டெக் ஜெயிண்ட் கம்பெனிஸ் கூகுள் இருக்கிறாங்க, மைக்ரோசாஃப்ட் இருக்கிறாங்க. ஏன் இவங்க எல்லாம் பிளாக் செயின்ல, அதாவது இதுல வந்துட்டு கொட்டு காசு கொட்டுதுன்னா ஏன் வந்து அவங்க இப்படி மைக்ரோசாஃப்ட் ஓஎஸ்னு ஒரு விஷயத்த பண்றாங்க, சர்வருங்கிற ஒரு விஷயத்த பண்றாங்க, சாஃப்ட்வேருங்கிற ஒரு விஷயத்த வந்து பண்றாங்க? ஏன் எல்லாருமே பிட்காயின்ல இறங்கலாமே? யோசிச்சு பாருங்க. அதாவது 0 and 1 வச்சுதான் அதுக்கு ஒரு மதிப்பை கொடுத்து அந்த மதிப்பு வந்து ஏத்துறது இறக்குறது அப்படின்னு ஒரு ஃப்ராடு வேலை நடக்குது. இதை வந்து ட்ரேடிங்குள்ளாடி கொண்டு வரும்போது அது இன்னும் பிரச்சனை ஆகுது. ட்ரேடிங்க்கு உள்ளாடி ஏன் கொண்டு வராங்கன்னா, நார்மலா வந்து ஒரு கம்பெனியில ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் ஒரு கம்பெனியை நம்ம விலைக்கு வாங்கணும்னா அதுக்கு ஒரு டைம் இருக்கு. மார்க்கெட் ஓப்பனிங் டைம் இருக்கு, மார்க்கெட் க்ளோசிங் டைம் இருக்கு. அந்த ஓப்பனிங் டைம்ல மட்டும்தான் நம்ம ஒரு ஷேர்ஸை வந்து வாங்க முடியும், விற்க முடியும். அதே மாதிரி க்ளோசிங் டைமுக்குள்ளாடி வாங்கலாம், விற்கலாம். ஆனா இங்க வந்துட்டு பிளாக் செயின்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்க 24 மணி நேரமும் ட்ரேடிங் பண்ணலாங்கிற ஒரு விஷயத்தை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. இது வந்து ஒரு ஸ்கேமிங் சிஸ்டம் மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி எப்படி எக்ஸாம்பிளுக்கு வந்து பிட் கனெக்ட் காயின் சொல்லிட்டு ஒரு காயின் வந்துச்சு. அது வந்து எத்தனையோ கோடி வந்து ஸ்கேம் பண்ணாங்க. அதுல இருந்து ரெக்கவரே பண்ண முடியல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேங்க்ல நீங்க காசு போட்டீங்கன்னு வச்சுப்போங்க, பேங்க் திவாலானா கூட அந்த பேங்கை வந்து எடுத்து நடத்துறதுக்கு ஒரு ஆள் வருவாங்க. ஸோ ஒரு இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா எஸ் பேங்க் நீங்க பார்த்திருப்பீங்க. எஸ் பேங்க் வந்து திவால் ஆகும்போது எல்லாருமே பயந்துட்டு இருந்தாங்க, நான் பேங்க்ல போட்ட காசு எனக்கு என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம கவர்மெண்ட் வந்து அதை திவால் ஆக விட மாட்டாங்க. இப்போ அது திவால் ஆக போகுதுன்னா SBI கிட்ட சொல்லுவாங்க, நீங்க அந்த பேங்கோட ஷேர்ஸை வாங்குங்க, அதை காப்பாத்தி எடுத்துக்கோங்க, எடுக்கிறதுக்கு ஆள் வருவாங்க. ஆனா இந்த பிட்காயினை பொறுத்த மட்டும் இது வந்து இதை எப்படி சொல்லுவாங்கன்னா, இட்ஸ் ப்ரொடியூஸ் நத்திங். இது வந்து எதையுமே ப்ரொடியூஸ் பண்ணாது. ஒரு விஷயத்தை ப்ரொடியூஸ் பண்ணாத ஒரு பொருட்களுக்கு ஏன் விலையை வந்து ஏற்றிட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு டெக்னாலஜி வல்லுநர்கள் எல்லாம் ரொம்ப அதுல வந்து கொஞ்சம் தெளிவா இருக்கிறாங்க. அப்போ அதை சார்ந்து இருக்கிறவங்க அந்த மார்க்கெட்ல இன்வால்வ் ஆகி ப்ராஃபிட் எடுக்கிறது ட்ரை பண்ணுவாங்களே தவிர அதுல இன்வெஸ்ட்மெண்டா அதை வந்து வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா அது அசெட் கிடையாது. பிட்காயின்ங்கிறது அசெட் கிடையாது. நல்லா தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிட்காயின்ங்கிறது அசெட் கிடையாது. ஸோ இந்த ஸ்கேம் வந்து பாத்தீங்கன்னா, பெல்டெக்ஸோட ஸ்கேம் வந்து இன்னும் ஒரு 5 வருஷத்துல கண்டிப்பா வரும். இப்போ வந்துட்டு இதுக்கு வந்து முட்டு கொடுக்கறதுக்கு ஆட்கள் நிறைய இருப்பாங்க. ஏன்னா ஸோ உங்களை நம்பி ஒரு 5 பேரை ரெஃபர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுப்போம். அந்த 5 பேர் 50 பேரை ரெஃபர் பண்ணியிருப்பாங்க, 50 பேர் 5000 பேரை ரெஃபர் பண்ணியிருப்பாங்க, 5000 பேர் 10,000 ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. அப்போ டாப் டயர்ல இருக்கிறவங்க கீழே இருக்கிறவங்க அவங்க நெட்வொர்க்கை வளர்த்திக்கிட்டே போயிட்டே இருப்பாங்க. அப்போ இங்க டாப்ல இருக்கிறவங்களுக்கு கமிஷன் வந்துட்டே தான் இருக்கும். அப்ப இவங்களுக்கு கமிஷன் வந்த மாதிரி தோணும். அப்போ கீழே எண்ட் பாயிண்ட்ல வந்து இருக்கக்கூடியவங்க அந்த செயின் வந்து எப்ப கட்டாக ஆரம்பிக்குதோ இவங்க போட்டு போயிடுவாங்க. அப்ப ஸ்கேமா அது மாறிடும். ஸோ அந்த நிலைமை வர்றதுக்கு இன்னும் ஒரு 5 வருஷம் ஆகும். அப்போ அந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த உண்மைகள் வந்து உங்களுக்கு தெரிய வரும். அப்போ வந்து நம்ம காசு போச்சேன்னு சொல்லிட்டு ஏங்குறத விடவும் இப்படி ஒரு பிரச்சனை நடைபெற போகுது, அதை முன்கூட்டியே நான் உங்களுக்கு தெரியப்படுத்தினேன், அவ்வளவுதான். ஸோ கொஞ்சம் அவேர்னஸா இருக்கிறது தான் இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி ஒரு ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரெடி பண்றதுக்கு அது ஒரு ப்ராடக்டா இருக்கணும், இல்லை ஒரு சர்வீஸா இருக்கணும், அதுக்கு ஒரு பிசினஸ் மாடல் இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அது வந்து ஜென்யூனா இருக்கும். அப்படி ஒரு பிசினஸ் மாடல் ரெடி பண்ணணும்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுல வந்து பெரிய அளவுக்கு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ பேங்க்ல போட்டீங்கன்னா பேங்க் வந்து 7% டெபாசிட், உங்களுக்கு டெபாசிட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் தராங்க, 7% தராங்க. அந்த 7% இன்ட்ரெஸ்ட் கூட அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அதை லோனா இஷ்யூ பண்றாங்க.
லோனா இஷ்யூ பண்ணிட்டு அதை 10% 12% லோனா வந்து கொடுத்துட்டு அது மூலியமா வரக்கூடிய ப்ராஃபிட்டை பேங்க் உங்களுக்கு 7% தரது போக மீதி இருக்கிறத அவங்க லாபமா எடுக்கிறாங்க. தென் வந்து பாத்தீங்கன்னா சில பிசினஸ் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க, பேங்க்ல போயிட்டு கடன் வாங்குவாங்க, அந்த 12% ரிட்டர்ன்ஸை வந்து கொடுத்து மீதி இவங்க பிசினஸ் மூலியமா எப்படி ப்ராஃபிட் ஜென்ரேட் ஆகுதோ அதை வந்து இவங்களுக்கு ப்ராஃபிட்டா வரும். இப்ப கம்பெனிஸ் எப்படி ஒர்க் ஆகுது, கம்பெனி வந்து ஷேரா வந்து வாங்கியிருப்பாங்க, கஸ்டமர் கிட்ட இருந்து ஷேரா வாங்கியிருப்பாங்க, அந்த ஷேரை வச்சு அவங்க பிசினஸ் பண்றாங்க. பிசினஸ் பண்ணி அவங்க ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணாங்கன்னா ஷேர் ஹோல்டருக்கு ப்ராஃபிட். கம்பெனி நஷ்டம் பண்ணுச்சுன்னா ஷேர் ஹோல்டருக்கு நஷ்டம். அது தெரிஞ்சுதான் அந்த ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளாடியே போறாங்க. அந்த விஷயத்த ஆழமா தெரிஞ்சுதான் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளாடியே போறாங்க. ஆனா கிரிப்டோ கரன்சி மட்டும் தான் நிறைய அந்த ஸ்கேமர்ஸ்னால நிறைய பேர் ஏமாந்துட்டு போறாங்க. இப்போ இந்த பெல்டெக்ஸை பொறுத்த மட்டும் இங்க 5 ஸ்டார் ஹோட்டலை வந்து ரெண்டுக்கு எடுக்கிறாங்க, கொஞ்சம் நல்ல சாப்பாடு வந்து கொடுக்குறாங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு மாயாஜால ஒரு உங்களை பிரெயின் வாஷ் பண்றதுக்கு எப்படி வந்து பண்ண முடியுமோ அந்த மார்க்கெட்டிங் டீம் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுல இருந்து நீங்க மாட்டாம இருந்துக்கோங்க. இந்த ஸ்கேம் வந்து இன்னும் ஒரு 5 வருஷத்துல அம்பலம் ஆயிரும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க கொஞ்சம் தெளிவா இருந்துக்கோங்க. யாராவது உங்களுக்கு பெல்டெக்ஸ்ல பிட்காயினோட பெரிய காயின், அந்த காயின், இந்த காயின் சொல்லிட்டு ஏதாவது கம்பியெல்லாம் கட்டிட்டு இருக்காங்கன்னு வச்சுப்போமே, தயவு செய்து கொஞ்சம் ஒதுங்கிக்கோங்க. நீங்க பாடுபட்டு ஏர்ன் பண்ணிக்கக்கூடிய காசு 10,000 காயின்ஸ் வந்து வாங்க சொல்றாங்க. ஃப்ரீயா வந்து உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு அவங்க சொல்லல. அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க கத்துக்கணும்னா ஜஸ்ட் வாங்க, ஒரு 10,000 காயின்ஸ் வாங்குங்க, நீங்க ஸ்டடி பண்ணுங்க. நீங்க மத்தவங்களை ரெஃபரே பண்ண வேண்டாம், நீங்க ஸ்டடி பண்ணுங்க. நீங்க 70,000 ரூபாய் போட்டதுக்கு அப்புறம் அவங்க லாக் ஆனதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க, இதை ரெக்கவர் பண்ணா நீங்க வந்து இத்தனை பேரை ரெஃபர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அப்போ நீங்க ரெஃபர் பண்ணி நீங்க சேஃப் ஆகணும்னா உங்க நண்பரை வந்து பலிகாடா நீங்க ஆக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் பாதுகாப்பா இருந்துக்கோங்க. கீப் சப்போர்ட்டிங். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த சொசைட்டிக்கு எதாவது நல்ல பண்ணணுமோ நல்லது பண்ணிட்டு தான் இருக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங். சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.